வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இன்று ஜூன் மாதம் 8ஆம் தேதி, வைகாசி மாதம் 26ஆம் தேதி. தற்போதைய நிலையில், அதாவது இன்று மாலை 5:30 மணி அளவிலான வானிலை அமைப்பு. இந்த நிலையில் தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய 3 முதல் 5 மணி நேரங்களில் எங்கெல்லாம் மழைப்பொழிவு வலுவடையும், தீவிரமடையும் என்ற அடிப்படையிலான எனது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் சி அண்ணாதுரை. நாம் நேற்றைய விளக்கத்தில் 2 நிகழ்வுகளை சுட்டிக்காட்டியிருக்கின்றேன். ஒன்று பசிபிக் பெருங்கடல் லா நினோ, மற்றொன்று இந்திய பெருங்கடல் நெகட்டிவ் ஐஓடி. இந்த 2 நிலைகளுமே இன்றைய நிலையில் இருந்து வலுப்பெறும், மெல்ல மெல்ல வலுப்பெறும். அதாவது தற்போது இந்திய பெருங்கடலை பொறுத்தவரை அது 0.2 என்ற அளவில் கிட்டத்தட்ட சமநிலையில் ஐஓடி நீடிக்கிறது. இந்தியன் ஓசன் டைபோல் 2 நிலைகளிலையும், ஆஸ்திரேலிய பகுதிகளை ஒட்டிய பகுதிகளிலையும், மடகாஸ்கர் மற்றும் ஆப்பிரிக்க பகுதிகளை ஒட்டிய பகுதிகளிலையும் அடுத்த வேறுபாடுகள் அல்லது அதனுடைய மையப்பகுதியில் அடுத்த வேறுபாடுகள் பெரிய அளவில் இல்லை. அதாவது சமநிலையில் கிட்டத்தட்ட நீடிக்கிறது. இது நெகட்டிவ் நோக்கி மேற்கு பகுதிகளில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் வளிமண்டல அழுத்தம் உயரும், கடலினுடைய மேற்பரப்பு வெப்பநிலையும் வீழ்ச்சியடையும். என்ற நிலையில் அழுத்த மண்டலம் உருவாகும், உயரழுத்த மண்டலம் உருவாகும். இந்த உயரழுத்த மண்டலத்தில் இருந்து தென்மேற்கு பருவ காற்று குறைவழுத்த பகுதிகளை நோக்கி வலுவோடு முன்னேறும். இந்த வகையில் தான் நாம் நேற்றைய நிலையில் ஒரு விளக்கத்தை அளித்திருக்கின்றோம். தென்மேற்கு பருவமழை வலுவடையும், இன்று தொடங்கி வலுவடையும், நாளை மேலும் வலுவடையும், மத்திய இந்திய பகுதிகளுக்கு வலுவடையும், மகாராஷ்டிரம், கர்நாடகம், ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கேரளம் இங்கெல்லாம் வலுவடையும் என்ற நிலையில் இன்றைய நிலையில் மகாராஷ்டிரா பகுதிகளில் கடும் மழைப்பொழிவு, கனமழை முதல் அதி கனமழை பொழிவு, வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் மழைப்பொழிவு அங்கே ஏற்பட்டு வருகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை கணவாய் பகுதிகள் தான் மழைப்பொழிவை தீர்மானிக்கிறது. மற்ற வகையில் வங்கக்கடல் பிரிவு உள்நுழையக்கூடிய வாய்ப்பு தற்போதைய நிலையில் குறைந்திருக்கு. ஏன்னா வங்கக்கடல் பிரிவு வேகம் பெற்று விட்டது. குமரிக்கடலில் 40 முதல் 45 கிலோமீட்டர் மணிக்கு என்ற அளவில் காற்று உள்நுழைக்கிறது. மன்னார் வளைகுடா மற்றும் பாக்சலசந்தி பகுதியில் கிட்டத்தட்ட 48 முதல் 55 கிலோமீட்டர் பர் மணி என்ற அளவில் வேகம் பெற்றிருக்கிறது. ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் இந்த மாவட்டங்களினுடைய கடலோர பகுதிகளில் காற்றினுடைய வேகம் வெகுவாக அதிகரித்து காணப்படுகிறது. சில இடங்களில் 60 கிலோமீட்டர் பர் மணி. அதாவது நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய தென் கடைக்கோடி பகுதி, கோடியக்கரை, வேதாரண்யம் அந்த பகுதிகள் சார்ந்த வேளாங்கண்ணி, நாகப்பட்டினம் வரையிலான அந்த கடலோர பகுதிகளில் காற்றினுடைய வேகம் மணிக்கு கிட்டத்தட்ட 50 முதல் 55 என்ற அளவிலும், சில நேரங்களில் 60 என்ற அளவில் கூட காற்றினுடைய வேகம் அதிகரித்து காணப்படுகிறது. இந்த நிலையில் வங்கக்கடல் பிரிவு குவிதல் ஏற்படுத்த வழிவகை இல்லாத சூழல் இருந்தாலும் கூட கணவாய் பகுதிகளில் காற்றினுடைய வேகம் வீழ்ச்சி பெற்றுவிட்டது. அதாவது தென்மேற்கு பருவக்காற்று இன்னமும் 5 டிகிரி அச்சக்கோட்டில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்த நிலையிலும் கட்டுப்படுத்தி வருகிறது. எனவே ஆரல்வாய்மொழி, ஆரியங்காவு, செங்கோட்டை, ஆரியங்காவு வழி செங்கோட்டை கணவாய், கம்பம் பள்ளத்தாக்கு, பாலக்காட்டு கணவாய் என்று கணவாய் பகுதிகளில் காற்றினுடைய வேகம் வெகுவாக வீழ்ச்சி பெற்றிருக்கிறது. மணிக்கு 15 முதல் 20, அதிகபட்சமாக பாலக்காட்டு கணவாயில் 25 கிலோமீட்டர் மணிக்கு என்ற அளவில் தற்போது நிலையில் நீடிக்கிறது. இதன் காரணமாகவும் மேலடுக்கில் மத்திய இந்திய பகுதியில் இருந்து குவிதல், வெப்பக்காற்று குவிதலின் காரணமாகவும் மழைப்பொழிவு தற்போதைய நிலையில் கோவை, ஈரோடு இந்த மாவட்டங்களில் ஆங்காங்கே மேகமூட்டமான வானிலை அமைப்பு, வலுவான மேகமூட்டமான அமைப்பு மற்றும் ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவு, சில இடங்களில் கனமழை பொழிவு என்று வாய்ப்புகள் இருக்கின்றன. கோவை, ஈரோடு, திருப்பூர் மாவட்ட பகுதிகளில், திருப்பூர் மாவட்டத்தினுடைய வடமேற்கு பகுதிகள் மற்றும் வடக்கு பகுதிகளில் இதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் கோவை மாவட்டத்திலும் வடமேற்கு பகுதிகளில் சற்று வலுவான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போல் கரூர்,
நாமக்கல் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகள், கரூர் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகள், திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்களில் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போல பெரம்பலூர் மாவட்டத்திலும் அநேக இடங்களில் மழைப்பொழிவு ஏற்படும் சூழல் காணப்படுகிறது, வாய்ப்புகளும் இருக்கின்றன. இதனை அடுத்து இந்த மேற்கு காற்று கிழக்கு நோக்கி பயணிக்கிறது. கிழக்கு வடகிழக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய நிலையில் அது அரியலூர், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், பாண்டிச்சேரி, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகள் இங்கெல்லாம் குவிதல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. தெற்கு காற்றினுடைய வேகம் வீழ்ச்சி பெற தொடங்கி இருக்கிறது. அதாவது 50 40 என்ற அளவிற்கு கீழிறங்க தொடங்கி இருக்கிறது. இந்த வகையில் காற்று குவிதலுக்கு வாய்ப்புகள் தொடர்கின்றன. எனவே மேற்கு காற்றின் மூலமாக இந்த மாவட்டங்களில் எல்லாம் அடுத்து வரக்கூடிய 3 முதல் 5 மணி நேரங்களில் ஆங்காங்கே இடியுடன் கூடிய மழைப்பொழிவுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. மற்றபடி இதே நிலைதான் மைசூரு, ஆண்டியா அந்த பகுதியிலிருந்து வடக்கு மாவட்டங்கள், அதாவது பெங்களூரு இந்த பகுதிகள் வழியாக வடக்கு மாவட்டங்களில் உள்நுழையும், தமிழகத்தினுடைய வடக்கு மாவட்டங்களில் மேற்கு மற்றும் தென்மேற்கு திசையிலிருந்து உள்நுழையும் காற்று குவிதல் தொடங்கி இருக்கிறது. அந்த வகையில் தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களில் அடுத்தடுத்து 3 முதல் 5 மணி நேரங்களில் மழைக்கான வாய்ப்புகளும், தற்போதைய நிலையிலும் தருமபுரி மாவட்டத்தில் ஆங்காங்கே மழைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. இது வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு இன்று நள்ளிரவில் மழை வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடும். இன்னமும் நீட்சியடைந்து திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம் மாவட்டங்களிலும் மழைப்பொழிவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போல செங்கல்பட்டு மாவட்டத்திலும் உள்பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளுக்கும் அடுத்து வரக்கூடிய 3 முதல் 5 மணி நேரங்களில் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் உள்ளன. தெற்கு மாவட்டங்களை பொறுத்தவரை, டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை தற்போதைய நிலையில் அரியலூர், மயிலாடுதுறை மற்றும் கடலூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்து வலுவான மழைப்பொழிவிற்கு அங்கங்கே வாய்ப்புகள் இருக்கின்றன. இதன் நீட்சியாக தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டத்தில் ஏற்கனவே மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. நீட்சி என்பது திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய உள்பகுதிகளுக்கு அடுத்து வரக்கூடிய 3 முதல் 5 மணி நேரங்களில் தெற்கு காற்றினுடைய வீழ்ச்சியை பொறுத்து மழை வாய்ப்புகள் இருக்கும். கடலோர பகுதிகளிலையும் வங்கக்கடல் தெற்கு காற்று வீழ்ச்சி பெறக்கூடிய நிலையில் கடலோர பகுதிகளிலையும் தூறல் முதல் மிதமான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் ஏற்படலாம். இதர தெற்கு மாவட்டங்களை பொறுத்தவரை திண்டுக்கல் மாவட்டத்தில் வடக்கு பகுதிகளில் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் தற்போதைய நிலையில் காணப்படுகிறது. இது இன்று இரவு நள்ளிரவு இந்த பகுதிகளில் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் ஓரிரு இடங்களில் இருக்கலாம். அதே போல் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலையும் ஆங்காங்கே, அதாவது பழனி இந்த சுற்று வட்டார பகுதிகளிலையும், இதர மேற்கு பகுதிகளையும், கொடைக்கானல் இந்த பகுதிகளிலையும், தொப்பம்பட்டி இந்த பகுதிகளிலையும் ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும். மற்றபடி இதர தென் மாவட்டங்களில் தற்போதைய நிலையில் காற்று குவிதலுக்கு வாய்ப்பில்லாத சூழல் இருக்குது. மேற்கு காற்றினுடைய வேகம் குறைந்திருக்கு கணவாய்களில். இருப்பினும் அதாவது வடக்கில் இருந்து வெப்ப காற்றோ அல்லது வங்கக்கடல் பிரிவு காற்றோ குவிதல் ஏற்பட வாய்ப்பு இல்லாத சூழல் இருக்கு. ஏன்னா தெற்கு காற்றினுடைய வேகம் வங்கக்கடல் பிரிவில் வேகம் பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால காற்றினுடைய வேகம் குறைந்த நிலையிலும் தென் கரைக்கோடி மாவட்டங்கள், தெற்கு மத்திய மாவட்டங்கள், மதுரை, சிவகங்கை இந்த மாவட்டங்கள்லையும், அதே போல் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள் தேனி, தென்காசி, விருதுநகர், தூத்துக்குடி இந்த மாவட்டங்கள்லையும், குமரி, நெல்லை இந்த மாவட்டங்கள்லையும் தற்போதைய நிலையில் மழைப்பொழிவிற்கு ஒரு வாய்ப்பில்லாத சூழலே காணப்படுகிறது. இதே நிலை தான் கடலோர மாவட்டங்கள்லையும், ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை இந்த கடலோர மாவட்டங்கள்லையும் கடலோர பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் சற்று குறைந்து அல்லது இல்லை என்ற நிலை தான் காணப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டத்திலும் கிட்டத்தட்ட அதே நிலை இருக்குது. இருந்தாலும் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய உள்பகுதிகளில், திண்டுக்கல் மாவட்டத்தை ஒட்டிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மழை பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கலாம். மற்றபடி தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் இந்த மாவட்டங்களினுடைய தெற்கு கடலோர பகுதிகளை பொறுத்தவரை தற்போதைய நிலையில் மழை வாய்ப்புகள் குறைந்திருக்கு.
காற்றினுடைய வேகம், தெற்கு காற்றினுடைய வேகம் குறையக்கூடிய நிலையில் மேற்கில் இருந்து காற்று குவிதலுக்கு ஏதேனும் வழிவகை ஏற்பட்டால் தெற்கு காற்று மெலிந்த காற்றாக நகரக்கூடிய நிலையில் காற்று குவிதல், காற்று இணைப்புகள் பகல் நேரத்தில் உயர்ந்த வெப்பத்தின் காரணமாக மழை பொழிவிற்கான வாய்ப்புகள், வெப்பச்சலன மழை பொழிவாக ஓரிரு இடங்களில் தெற்கு கடலோர பகுதிகளிலையும் வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் உறுதியான வாய்ப்பு கிடையாது இன்றைய நிலையில். இதே நிலை நாளை எவ்வாறு இருக்கும் என பார்க்கும்போது, நாளைய நிலையில் இந்த தெற்கில் நிலவக்கூடிய அந்த காற்று சுழற்சி மேலும் வலுக்குறையும். தென்மேற்கு பருவக்காற்று அரபிக்கடலும் வேகம் பெறும், அரபிக்கடல் பிரிவும் வேகம் பெறக்கூடிய நிலை இருக்கிறது. அதே நேரத்தில் தமிழகத்தினுடைய கிட்டத்தட்ட அனைத்து மாவட்டங்கள்லையுமே, தென் மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், மத்திய மேற்கு மாவட்டங்கள், வடக்கு உள் மாவட்டங்கள், வடக்கு மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் என அனைத்து மாவட்டங்களிலுமே வெப்பநிலை நாளைய நிலையில் கொஞ்சம் உயரும். வெப்பம் உயர ஏற்படும் தாழ் அமுக்கங்களை, அதாவது குறைவழுத்த நிலப்பகுதி, குறைவழுத்த பகுதிகளை பொறுத்து மாலை நேரத்தில் காற்று உள்நுழையக்கூடிய வீதம் மற்றும் வேகம் பெறுதல், வேகம் குறைதல், அதே வங்கக்கடல் பிரிவு உள்நுழைதல் என்ற நிலைகள்லாம் நாளைய மழைப்பொழிவை ஏற்படுத்தலாம், ஆங்காங்கே ஏற்படுத்தலாம். பெரும்பாலும் மாலை, இரவு, நள்ளிரவு, அதிகாலை என்ற அளவில் நாளிலிருந்து மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதிகபட்சமாக அது இரவு, நள்ளிரவு, அதிகாலை என்ற அளவில் தான் மழைப்பொழிவு நாளைய நிலையில் இருக்கும். பிற்பகல், மாலை என்ற நிலை குறையும், மழை வாய்ப்புகள் குறையும். தற்போதைய நிலையில் ஒரு குறிப்பாக ஒரு செய்தி என்னென்னா, நீலகிரி, கோவை, ஈரோடு இந்த மாவட்டங்களை பொறுத்தவரையில் தற்போதைய நிலையில் மேகமூட்டமான வானிலை அமைப்பு இருக்குது. இந்த அமைப்பு மழைப்பொழிவை ஏற்படுத்தக்கூடிய சாதகமான சூழல் வடக்கில் இருந்து மேலடிக்கில் உள்நுழையக்கூடிய வெப்ப காற்று, மேலெழுந்து இருக்கக்கூடிய மத்திய இந்திய பகுதிகள், அதாவது மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரம் இந்த பகுதிகள் சார்ந்து வெப்பநிலை பகல் நேரத்தில் உயர்ந்து காணப்பட்ட நிலையில் வடக்கில் இருந்து வரக்கூடிய மேலடிக்கில் நுழையக்கூடிய அந்த வெப்ப காற்று குவிதலை பொறுத்தே மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மற்றபடி காற்றினுடைய வேகம் குறைந்தாலும் காற்று குவிதலுக்கும் காற்று இணைப்புகளுக்கும் வாய்ப்பில்லாத சூழலில் மேகமூட்டமான வானிலை அமைப்புடன் அது கிழக்கு நோக்கி நகர்ந்து கிழக்கு பகுதிகளுக்கு மழைப்பொழிவு ஏற்படுத்தக்கூடிய சூழலே ஏற்படும். இந்த நிலை தான் அந்த மேற்கு மாவட்டங்களை பொறுத்தவரையில் நம்மால் அனுமானிக்க முடிகிறது. இருப்பினும் இதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டால் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இந்த ஈரோடு, கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் உறுதியாக ஏற்படும். அதை தற்போதைய நிலையில் தீர்மானிக்க இயலவில்லை ஏன்னா மகாராஷ்டிரம், மத்திய பிரதேசம் இந்த பகுதிகளில் மேற்கு காற்று வலுவாக உள்நுழைகிறது. குளிர்ந்த காற்று உள்நுழைந்து காற்றின் நகர்வை மேலடிக்கில் குறைக்கக்கூடும். ஏன்னா கனமழை, அதிகனமழை அந்த மகாராஷ்டிரா மற்றும் வடக்கு கர்நாடக பகுதிகளில், கடலோர பகுதிகளில் ஏற்பட தொடங்கியிருக்கு. ரொம்ப தீவிர மழையாக இந்த மழைப்பொழிவு இருப்பதனாலும் உள்நுழையக்கூடிய ஈரப்பதம் மிகுந்த குளிர்ந்த காற்று உள்நுழையக்கூடிய நிலையிலும் காற்று குவிதல் என்பது வடக்கில் இருந்து எதிர்பார்க்கக்கூடிய அளவு என்பது தற்போது நிலையில் குறைந்து காணப்படுகிறது என்பதுதான் நம்முடைய வானிலை அனுமானமாக தற்போதைய நிலையில் மழைப்பொழிவு ஏற்படும் என எதிர்பார்க்கும் மாவட்டங்கள் அமைகிறது. தொடர்ந்து கண்காணிப்போம். தொடரும் வானிலையில் ஏற்படும் மாற்றங்களுடன் மற்றும் ஒரு விளக்கத்துடன் மீண்டும் இணைகிறேன். இணைப்பில் தொடர்ந்த அனைவருக்கும் நன்றி.